VNCC நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுராமன், யோகா ஆசிரியர். இன்னைக்கு நம்ம என்ன ஆசனம் பார்க்க போறோம்னா ராவணாசனம். தமிழ்ல ராவணாசனம், ஆங்கிலத்துல விருக்ஷாசனம், ட்ரீ போஸுங்குவாங்க. இது முழுக்க முழுக்க மனசுக்கான ஆசனம். ஒரு மனசு நம்ம அதை எப்படி இந்த ஆசனம் பண்ணும்போது மனம் ஒடுங்கி ஒரு நிலைக்கு வரும். அது எப்படி பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான விளக்கத்தை பின்னாடி கொடுக்குறோம். கால் ஒரு கால் மடக்கிக்குங்க, உடம்பு நேரா வச்சுக்குங்க, கை மேல கொண்டு வந்துக்குங்க. கை இப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கணும். இது காது ஒட்டி இருக்கணும், உடம்பு நேரா இருக்கணும். ஏதோ ஒரு புள்ளி ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணுங்க. உங்க முழு கவனமே ஒரு புள்ளியில தான் இருக்கணும். ஒரு நிமிடம் அந்த புள்ளியை தவிர நீங்க வேற எதுவுமே பார்க்க கூடாது. உங்களுடைய முழு கவனமே அந்த புள்ளியில தான் இருக்கணும். உடம்பு நேரா இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் லெக்கு, அதே மாதிரி கை நேரா கொண்டு வந்துக்குங்க. கை நேரா இருக்கணும், காது நேரா இருக்கணும், காதை ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி ஒரு புள்ளி ஒரு நிமிடம் உங்களுடைய முழு கவனமே அந்த புள்ளியில தான் இருக்கணும். நிறைய ஆசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. இது முழுக்க முழுக்க மனசுக்கான ஆசனம். நிறைய பேர்த்துக்கு இந்த காலத்துல ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. நிறைய எண்ண ஓட்டங்களை உங்க உடம்புல நீங்க உங்க உடம்பவே ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்கிறீங்க. அத்தனை விஷயங்களை உள்ள போட்டு வச்சிருக்கிறீங்க. இது எல்லாம் உள்ள போய் தான் உங்களுக்கு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகுது. மனசு ரொம்ப அலைபாயிர மனசா இருக்குதுங்க. ஸோ இந்த ஆசனம் நீங்க பண்ணும்போது மனசு ஒடுங்கி ஒரு நிலைக்கு வந்துடும். அதாவது வர்மத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 8 அவஸ்தைகள் இருக்குதுங்குவாங்க. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு அந்த மாதிரி ஒரு 8 அவஸ்தைகள் இருக்கும். இதை விட்டு வெளியே வந்தாலே மனம் அமைதியாயிருங்குவாங்க. ஸோ இந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோக முறையில இது ஒரு சிறந்த ஆசனம். இது நீங்க பண்ணீங்கன்னா ஒரு நிமிடத்துல ஆரம்பிங்க. 2, 3, 4 நிமிடம் வேணாலும் பண்ணலாங்க. பண்ணினீங்கன்னா மனசு ஒடுங்கி ஒரு நிலைக்கு வந்துருங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். உங்களுடைய முடிவு தெளிவான முடிவுகள் எடுக்கலாம். இப்போ குழந்தைங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, படிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். ஸோ இந்த ஆசனம் எல்லாம், யோக பயிற்சிகள், இந்த ஆசனம் எல்லாம் பண்ணாங்கன்னா மனசு ஒரு தெளிந்த நீரோட மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு தெளிந்த மனநிலையில அவங்க பண்ணும்போது அவங்க எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஆசனங்கள் பயன்படும். இது ஏன் ராவண ஆசனம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வந்திருக்குதுன்னா, ராவணன் இந்த ஆசனம் ஒரு ராவணன் ஒரு சிவபக்தன். இந்த ஆசனம் அவர் அதிக நாள் பண்ணிட்டு இருந்ததுனால இது ராவணாசனம்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ இது நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா இந்த மனசுக்கு இந்த காலத்துக்கு இது ஒரு தேவையான ஆசனம். இது பண்ணீங்கன்னா மனசு ஒடுங்கி ஒரு நிலைக்கு வந்துடும். ஸோ அதுக்கு இந்த ஆசனம் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது நான் சொல்றதை விட நீங்க பண்ணி பாருங்க. ரொம்ப எளிய ஆசனம் தான். உங்களுக்கு முடியலைன்னா ஃபர்ஸ்ட் செவுத்துல, உங்களுக்கு பாடிக்கு பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னா செவுத்துல சப்போர்ட் பண்ணி நின்று பண்ணுங்க. அப்புறம் மெதுவா கொஞ்ச நாள் பண்ணீங்கனாலே, ஒரு வாரம் பண்ணீங்கனாலே அப்புறம் செவுரு சப்போர்ட் வேண்டியது இல்லை. தனியா நின்று கையை அதே மாதிரி நீங்க மேல தூக்கி பண்ணும்போது உங்களுக்கு லங்ஸ் ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். மூச்சு நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி காத்தோட்டமான இடத்துல பண்ணுங்க. காத்தோட்டமான இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பிராண சக்தி உங்களுக்கு கிடைக்கும். மனசு நல்லாவே அமைதியாயிருங்க. இது வர்ம முறையில மன அமைதிக்கான வர்ம புள்ளிகள் நிறைய இருக்குது. அது கொடுக்கும்போது மன அமைதியாகும். இது யோக முறையில இந்த ஆசனம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். இது எல்லாருமே கண்டிப்பா பண்ணி பாருங்க. முக்கியமா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்க, தூக்கம் அதிகமா இல்லாதவங்க, மனசுல எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கிறவங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற குழந்தைங்க, எக்ஸாமுக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்றீங்க, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த ஆசனம் பண்ணீங்கன்னா உங்களுடைய முடிவுகள் தெளிவா எடுக்கிறதுக்கு இது நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இது கண்ணை திறந்துட்டு பண்ணக்கூடிய ஆசனம் தாங்க. இது உங்களுக்கு பயிற்சி பண்ணி இது ரெகுலரா பண்ணி பழகிட்டீங்கன்னா, கண்ணை மூடிட்டு பண்ணீங்கன்னா இதனுடைய பலன் இன்னும் அதிகமா இருக்கும். உங்களுடைய அதாவது இது கொஞ்சம் ஹை லெவல் கான்சென்ட்ரேஷன் இருக்கிறவங்க தான் கண்ணை மூடிட்டு பண்ண முடியும். ஒரு யோகா ஆசிரியர்னாலேயே பண்ண அந்த அளவுக்கு மனசு
கண்ணை மூடிட்டு பண்ணீங்கன்னா உங்களுடைய மைண்ட் வந்து முழுசா உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாங்கிறதுக்கு ஒரு பயிற்சியாக கூட வச்சுக்கலாம். ஸோ ஏகபாதாசனம் கண்ணை திறந்துட்டும் பண்ணலாம். ஒரு அட்வான்ஸ்டு லெவல்னா கண்ணை மூடிட்டும் பயிற்சி பண்ணி பாருங்க. நன்றி.